ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடலில் விளையாடிக் கொண்டிருந்த வடமாநில குழந்தை ஒன்று திடீரென எழுந்த அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டது. பெற்றோரின் அலறல் சத்தம் கேட்டு உடனடியாக கடலுக்குள் பாய்ந்த உள்ளூர் மீனவர்கள் குழந்தையை பத்திரமாக மீட்டனர். இந்த மீட்பு காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தடை செய்யப்பட்ட இந்த பகுதியில் காவல்துறையினர் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் கடலில் குளிப்பது தொடர்கதையாகியுள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கோவை மாவட்டம் அன்னூரில் கொசு மருந்து அடித்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு முதியவர்கள் 2 உயிரிழந்துள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. அன்னூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கையாக கொசு மருந்து அடிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அப்போது புகை சூழ்ந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மோகன், ராணி ஆகியோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி 2 இறந்தனர். பார்ட்டிகாண்டு விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நாகரிகமாக பேச வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சட்டசபை மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களோட அரசாங்க வரி பணத்தில் நடக்கிற ஒரு இடம். இங்கே திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சியா இன்னும் கொஞ்சம் தீவிரமா செயல்படணும், கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தை இது நான் முன்னாடியே எலெக்ஷன் முன்னாடி இந்த அலிகேஷன் நானும் வச்சிருக்கேன். அதை எங்கே அது இது இந்த இடம் இல்லை, அதை விவாகம் இருக்கு. சைபர் குற்றங்களை தடுக்கும் நோக்கில் 3700 செயலிகளையும் 32 லட்சம் மோசடி வங்கி கணக்குகளையும் முடக்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட 15,75,000 சிம் கார்டுகள், 5,77,000 IMEA எண்கள் முடக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை இணையமைச்சர் பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். சைபர் மோசடி குற்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி நடைமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நிதி தொடர்பான மோசடிகளில் பாதிக்கப்பட்டவர்கள் முறையிட 1930 என்ற கட்டணமற்ற தொலைபேசி எண்ணை பொதுமக்கள் பயன்படுத்தலாம் என்றும் அமைச்சர் கூறினார். இந்தியாவில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ள இலங்கை தமிழர்கள் தங்கள் சொந்த நாடு திரும்புவதற்கான நடைமுறைகளை எளிதாக்கும் புதிய திட்டத்திற்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. 1983 இலங்கையில் வெடித்த உள்நாட்டுப் போர் 2009 ஆண்டு வரை நீடித்தது. இந்த காலகட்டத்தில் ஏராளமானோர் அகதிகளாக இந்தியாவில் தஞ்சம் புகுந்தனர். முகாம்களிலும் முகாம்களுக்கு வெளியேயும் ஆயிரக்கணக்கானோர் தங்கியுள்ளனர். இவர்கள் தாமாக முன்வந்து சொந்த நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை அரசு செய்து வருகிறது. இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ள புதிய சட்டத்தின்படி போர்க்காலத்தில் முறையான பயண ஆவணங்கள் இன்றி அவசரமாக நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் மீது பதியப்பட்டிருந்த ஒரு குடியேற்ற சட்ட மீறல் வழக்குகளும் சிக்கல்களும் தளர்த்தப்படுகின்றன. ஐநா அகதிகள் அலுவலகம் உதவியோடும் இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகங்கள் வாயிலாகவும் இவர்களின் உண்மையான குடியுரிமை உறுதி செய்யப்படும். இலங்கை திரும்ப விரும்புவோர் மீது கொலை, தேச துரோகம் அல்லது தீவிர குற்றச்சாட்டுகள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து புலனாய்வு பிரிவு வாயிலாக விசாரிக்கப்படும். எவ்வித சட்ட சிக்கல்களும் இன்றி அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகங்கள், விமான நிலையங்கள் வழியாக தற்காலிக பயண ஆவணங்கள் வாயிலாக இலங்கைக்குள் நுழைய இவர்கள் அனுமதிக்கப்படுவர். தீவிர குற்றச்சாட்டுகள் உள்ளோர் மட்டும் எல்லைகளிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவர். இலங்கை தமிழர்கள் 89,000 பேர் தமிழகத்தில் இருப்பதாக தெரிய வருகிறது. எல்னினோ தாக்கத்தையும் தாண்டி 2025-26 நிதியாண்டின் 2ஆம் காலாண்டில் ஆந்திர பிரதேசம் 10.7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஆந்திர பிரதேச திட்டமிடுதல் துறை வெளியிட்ட ஜூலை மாதத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி வேளாண் துறை அதிகபட்சமாக 13.5 விழுக்காடும், தொழில்துறை 10.6 விழுக்காடும் மற்றும் சேவைத்துறை 9.9 விழுக்காடும் வளர்ச்சி அடைந்துள்ளன. மாநிலத்தின் உண்மையான மொத்த உற்பத்தி வளர்ச்சி 9.9 விழுக்காடாக உயர்ந்து தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. 15 விழுக்காடு வளர்ச்சி என்னும் இலக்கை அடைய விரிவான திட்டங்களை வகுக்க முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.
சிங்ஃபீல்டு கோப்பை சதுரங்க தொடரின் இரண்டாவது சுற்றில் உஸ்பெகிஸ்தானின் ஜவகீர் சிந்தரோவை வீழ்த்தி இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா தனது முதல் வெற்றியை பதிவு செய்தார். 95 நகர்த்தல்கள் நீடித்த இந்த போட்டியில் பிரக்யானந்தாவின் விடாமுயற்சி வெற்றிக்கு வழிவகுத்தது. இத்தொடரில் தற்போது பிரக்யானந்தா உள்ளிட்ட 5 வீரர்கள் 1.5 புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளனர். கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரது நீண்ட நாள் தோழியான ஜார்ஜினா ரோட்ரிக்ஸை ஏறக்குறைய 10 ஆண்டுகால காதலுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டார். போர்ச்சுகலின் காஸ்காய்ஸ் நகரில் நடைபெற்ற இவர்களது எளிய மற்றும் ரகசிய திருமண விழாவில் இவர்களின் 5 குழந்தைகள் மட்டுமே உடனிருந்து சிறப்பித்தனர். இந்த மகிழ்ச்சியான செய்தியை தங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருவரும் பகிர்ந்திருக்கிறார்கள். தகுதியில் நடைபெற்ற சர்வதேச அலைச்சறுக்கு போட்டியில் 54 வயதான அமெரிக்க வீரர் கெல்லி ஸ்லேட்டர் பிரேசிலின் நட்சத்திர வீரர் கேப்ரியல் மெத்தினாவை வீழ்த்தி 3வது சுற்றுக்கு முன்னேறினார். ஆபத்தான அலைகள் மற்றும் பலத்த சோதனைகளையும் தாண்டி அபாரமாக செயல்பட்ட அவர் விமர்சனங்களுக்கு தனது வெற்றியின் மூலம் பதிலடி கொடுத்துள்ளார். அடுத்த சுற்றில் நடப்பு சாம்பியன் ஜாக் ராபின்சனை அவர் எதிர்கொள்கிறார். குதிரை பேரம் மூலம் அதிமுகவின் 6 சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக அமைச்சர்கள் தங்கள் கட்சிக்கு இழுத்துள்ளதாக அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டினார். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக யாருக்கும் அடிபணியும் இயக்கம் இல்லை என்று கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேரத்தின் மூலமாக கையிலே வைத்த மை காய்வதற்கு முன்பாக அவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக விலை பேசி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இழுத்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அமைச்சர்கள் என்பது நாடறியும். யாருக்கும் அடிபடுகின்ற இயக்கம் அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் உறுதியான தலைவர், முதுகெலும்பு மிக்க தலைவர், தொண்டர்களையும் இயக்கத்தையும் காப்பாற்றுகின்ற தலைவர் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 8,000 ரூபாய் ஏற்றம் கண்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கும் நிலையில் முதலீட்டாளர்கள் கடன் பத்திரங்களுக்கு மாற்றாக தங்கத்தில் முதலீட்டை குவிக்க தொடங்கியிருப்பதாகவும் அதன் எதிரொலியாக தங்கம் விலை உயர்ந்து வருவதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 260 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கறிக்கோழி விலை கிலோவுக்கு 20 ரூபாய் குறைந்து உயிருடன் 1 கிலோ கறிக்கோழி 98 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆடி மாதம், ஓணம் மற்றும் சிராவணா பண்டிகைகள் காரணமாக இறைச்சி விற்பனை சரிந்து கோழிகள் தேக்கமடைந்ததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதனால் கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் அருகே காட்டூர் மேலத்தெருவில் அமைந்துள்ள பொற்பவள காளியம்மன் மற்றும் மகா காளியம்மன் கோயில்களின் காளி கட்டு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காளி திருநடனம் ஆடியதைக் கண்டு வழிபாடு செய்தனர். ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு சென்னை பட்டினப்பாக்கம் மற்றும் கடலூர், வெள்ளி கடற்கரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு கடற்கரைகள் மற்றும் நீர்நிலைகளில் பொதுமக்கள் அதிகாலை முதலே குவிந்து புனித நீராடினர். தாய், தந்தை உள்ளிட்ட முன்னோர்களை இழந்தவர்கள் அவர்கள் ஆசி பெற தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். மேலும் உணவு படையில் வைத்து கால்நடைகளுக்கு அகத்திக்கீரை வழங்கியும் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர். வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை பகுதிகளில் ஆடி அமாவாசையை ஒட்டி குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலிலும் கோயில் தீர்த்தங்களிலும் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தொடர்ந்து வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் நீண்ட வரிசையில் நின்று தெய்வ வழிபாடு செய்தனர்.
கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 12,000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக் குழு கூறியிருந்த நிலையில் அதனை அமல்படுத்தாத கர்நாடக அரசு காவிரி ஆற்றில் நீர்த்திறப்பை 11,000 கன அடியிலிருந்து 10,000 கன அடியாக குறைத்திருக்கிறது. இருப்பினும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7,000 கன அடியிலிருந்து 8,600 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 1,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நிதிநிலை சீரானதும் தாவைக்கு அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் பதிலுரையின் போது பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியிலும் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் தாமதமாக நிறைவேற்றப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். மேலும் முந்தைய அரசுகளின் திட்டங்களும் நிறுத்தப்படாது என்றார். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம், அண்ணன் சீர்திட்டம் மற்றும் பிற முன்முயற்சிகளை நாங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி உள்ளோம். இந்த நிதி ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். திட்டம் மகளிர் உரிமை தொகை வாக்குறுதி அளிக்கப்பட்டது 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில். அரசு பதவியேற்றது மே 2021. முதல் நிதிநிலை அறிக்கை அவங்க சப்மிட் பண்ணது ஆகஸ்ட் 2021. திட்டத்துக்கு ஒதுக்கீடு எதுவும் செய்யல. திட்டம் தொடங்கப்பட்டது 15/9/2023. அதாவது சுமார் 28 மாதங்கள் கழித்தே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதல்வர் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதுகுறித்து சட்டமன்றத்தில் உரையாற்றிய சிபிஎம் எம்எல்ஏ செல்லசாமி, சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரன் ஆகியோர் மக்களவையில் தற்போது உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் வரக்கூடாது என வலியுறுத்தினர். தற்போது இருக்கின்ற எண்ணிக்கையிலேயே மாற்ற வரக்கூடாது என்று நாம் கருதுகின்றோம். பாராளுமன்றத்தில் 543 பேருக்கு இப்போதே பேச நேரம் இல்லை. அது 850 உயர்கின்ற நேரத்தில் எவ்வளவு நேரம் பேச முடியும் என்பதுதான் அது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை, அதே போல தற்போது உள்ள 544 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையாமல் இருக்கும் வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட மசோதாவையும், அதே போல பெண்களுக்கான நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் இந்த மசோதாவையும், அதே போல மக்களவை மாநிலங்களிடையே சதவிகிதம் 2.2:1 என்ற சதவீதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்துக்கு காங்கிரஸ், விசிக கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக காங்கிரஸ் சார்பில் அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் விசிக சார்பில் அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் சட்டமன்றத்தில் உரையாற்றியதை தற்போது பார்க்கலாம். மகளிர் இடஒதுக்கீடு இது இப்போதைக்கு, ஏன்னா நீங்க ஜாதி வாரியா கணக்கெடுப்பு முடிஞ்சாதான் யார் யாருக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு பட்டியலின மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, பழங்குடியின மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அந்த கணக்கெடுப்பு முடிச்ச பிறகுதான் தெரியும். 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிச்ச பிறகுதான் தெரியும். அதனால இது அவசரமாக இது தென் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய அளவில் அவசரமாக பாராளுமன்றத்தில் கொண்டு வரணும்னு இன்னைக்கு பிஜேபி அரசு துடிக்குது. அது எந்த காலகட்டத்திலையும் நிறைவேறாது. அப்படி தமிழ்நாட்டு மக்கள், இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அப்படி ஏதாவது தவறு செய்தால் இது தமிழகத்திற்கு அணிக்கின்ற அநீதி என்பதுதான் இது மக்கள் நினைப்பாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி முற்போக்கான கொள்கைகளால், மக்கள் நல திட்டங்களால் சமூக பொருளாதார கல்வி தளங்களில் வளர்ச்சி கண்டு நாம் சிறந்து விளங்கிடும் சூழலில் அதற்காக நம்மை தண்டிக்கும், நம்மை பின்னுக்கு இழுக்கும் தொகுதி மறுவரையை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த தனித்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அடுத்த தலைமுறையை கவனத்தில் கொண்டே தொகுதி மறுவரையறை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த உறுப்பினர் போஜராஜன் தெரிவித்தார். அவசரப்பட்டு தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். அதேவேளையில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதில் பாஜக அரசு உறுதியாக இருப்பதாக போஜராஜன் தெரிவித்தார். ஒரு முன்விடிவு காலகட்டத்தில் தான் அந்த பரிசீலனை தான் இருக்கின்றது. ஆனா
மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம். எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்துக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது. அந்த வகையிலே நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருநிலைப்படுத்தி தமிழகத்தின் நலனை கருத்தி இங்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் அந்த நிலை வரும்பொழுது, அந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது எல்லோரும் அமர்ந்து அந்த மத்திய அரசை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறது, எங்களுக்கு இழப்பு வரக்கூடாது, எங்கள் மக்களுக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்து செய்தால் அதில் தவறு இல்லை. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். இளைஞர்கள் சுயசரிதைகளை படிக்க வேண்டும் என்றும் மற்றவர்களின் போராட்டங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்த ரீல்ஸுகள் ஆதிக்கம் தற்காலத்தில் குறுக்கு வழிகள் தங்களை வீழ்த்திவிடும் என்பதை இளைஞர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதையை வெளியிட்டு பேசிய பிரதமர், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை அதில் வாழ்ந்த ஒருவரின் அனுபவத்தின் மூலம் புரிந்து கொள்ள சுயசரிதைகள் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றன என்றார். அதானி குழும தலைவர் கௌதம் அதானி, அவரது உறவினர் சாகர் அதானி மீதான குற்றவியல் வழக்கை அமெரிக்க நீதிமன்றம் நிரந்தரமாக தள்ளுபடி செய்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவில் இயங்கும் அதானி குழும நிறுவனம் சார்பில் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கை அமெரிக்க அரசின் பரிந்துரையை ஏற்று நியூயார்க் நீதிமன்றம் ரத்து செய்தது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதன் பின்னணி வெளியில் தெரிவதை விட மிகவும் பெரியது என்று கூறினார். அழுத்தத்திற்கு பணிந்த பிரதமர் மோடி இந்தியாவின் நலன்களை சமரசம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார் என்று ராகுல் சாடினார். இதற்காக நாடு மிகப்பெரிய விலையை கொடுத்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். டாடா சன்ஸ் தலைவர் பதவியில் மீண்டும் நீடிக்கப் போவது இல்லை என என் சந்திரசேகரன் அறிவித்திருக்கிறார். அவரது பதவிக்காலம் 2027 பிப்ரவரியுடன் முடிவடைகிறது. அவருக்கு மேலும் 5 ஆண்டுகள் பதவி நீட்டிப்பு வழங்க டாடா ட்ரஸ்ட் பரிந்துரைத்த போதிலும் நிர்வாக குழு கூட்டத்தில் ஒரு உறுப்பினர் எதிர்த்ததால் 6 மாதங்களாக முடிவெடுக்கப்படவில்லை. இந்நிலையில் நிறுவனத்தின் நலன் கருதி மறுநியமனத்திற்கு போட்டியிடப் போவது இல்லை என சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். டாடா ட்ரஸ்ட் தலைவர் நோயல் டாடாவுக்கும் சந்திரசேகரனுக்கும் இடையே கருத்து முரண்பாடுகள் நிலவி வந்த நிலையில் இந்த முடிவு வெளியாகியிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு முதல் டாடா சன்ஸ் குழுமத்தின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் இவர் டாடா குடும்பத்தைச் சேராத முதல் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விலகல் டாடா குழுமத்தின் போக்கில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்படுகிறது. இதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் மத்திய இணையமைச்சர் நித்யானந்த ராய் கொண்டு வந்தார். இம்மசோதாவால் இந்தியாவில் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட சேவைகள் வழங்கி வரும் தொண்டு நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்றும் சிறுபான்மையினரை இம்மசோதா குறிவைப்பதாகவும் கூறி எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அரசு பின்வாங்கியிருக்கிறது. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 31 உறுப்பினர்களை கொண்ட இரு அவைகளின் கூட்டுக்குழு இம்மசோதாவை ஆய்வு செய்து திருத்தங்கள் மேற்கொண்டு அரசுக்கு அளிக்கும். அம்மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டு நவம்பர், டிசம்பரில் நடைபெறும் நாடாளுமன்ற தொடரில் மீண்டும் தாக்கல் செய்யப்படும். மசோதாவை திரும்பப் பெற எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் அது ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இளைஞர்களை மையப்படுத்திய புதிய கட்சியை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பேரன் சந்திரகுமார் போஸ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சியினர் நடத்திய போராட்டம் மூலம் இளைஞர்கள் மத்தியில் உள்ள ஆதங்கங்கள் தெரிய வந்துள்ளதாகவும் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் ஆசாத் ஹிந்த் கட்சி என்ற கட்சியை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் சந்திரகுமார் போஸ் தெரிவித்தார். இவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அண்மையில் விலகியவர் என்பதும் அதற்கு முன் பாஜகவில் இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோமாலியாவில் தொடர்ந்து நிலவி வரும் வறட்சி மற்றும் மோதல்கள் காரணமாக சுமார் 20 லட்சம் மக்கள் கடும் உணவு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொண்டு நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. உணவு, நீர் மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்த பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பைடோவா நகரத்தில் உள்ள முகாம்களில் தஞ்சமடைந்து வருகின்றனர். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் பாதிக்கும் மேற்பட்டோர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வரவிருக்கும் மழைக்காலத்தில் கனமழை மற்றும் வெள்ள அபாயம் நிலவுவதால் பேரழிவை தடுக்க சர்வதேச அளவிலான அவசர உதவிகளை வழங்குமாறு தொண்டு அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன.
ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றி 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சுமார் 24 லட்சம் சிறுமிகள் மேல்நிலை கல்வி பயில முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக யுனெஸ்கோ கவலை தெரிவித்திருக்கிறது. உலகிலேயே பெண்கள் மேல்நிலை கல்வி மற்றும் உயர்கல்வி கற்பதற்கு அதிகாரப்பூர்வமாக தடை விதித்துள்ள ஒரே நாடு ஆப்கானிஸ்தான் மட்டுமே என்றும் இது தீவிரமான மனித உரிமைகளின் மீறல் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கான கல்வி உரிமையை உடனடியாகவும் நிபந்தனையின்றியும் தலிபான் அரசு மீண்டும் வழங்க வேண்டும் என யுனெஸ்கோ வலியுறுத்தியுள்ளது. பீகாரில் பங்கிப்பூர் தொகுதியில் பாஜகவின் 30 ஆண்டுகால ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து வெற்றி பெற்ற ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தொகுதி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார். இதன்படி அடுத்த 1 முதல் 2 ஆண்டுகளில் படித்த 10,000 இளைஞர்களுக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தர திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக இளைஞர்கள் தங்களின் சுய விவர குறிப்புகளை தனது அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜன்சுராஜ் கட்சி பீகாரில் ஆட்சி அமைத்தால் மாநிலம் முழுவதும் போதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். டெல்லி அருகே நொய்டாவில் விமான நிலையத்தில் வெள்ளம் தேங்கியது அரசியல் சர்ச்சையாகியுள்ளது. வெள்ளம் தேங்கிய காட்சிகளை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் விமான நிலையத்தில் இனி படகு ஓடுமா என கேலியாக பேசியுள்ளார். பாஜக அரசுகள் எங்கெல்லாம் உள்ளனவோ அங்கெல்லாம் ஊழலும் இருக்கும் என்பது உறுதியாகியுள்ளது என்று அகிலேஷ் கூறினார். ஆனால் தண்ணீர் 30 நிமிடம் மட்டுமே தேங்கி இருந்ததாகவும் விரைவாக அது அகற்றப்பட்டு விட்டதாகவும் விமான நிலைய நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. மிக கனமழை பொழிந்ததால் இப்படி ஆகிவிட்டதாகவும் இதனால் விமான போக்குவரத்து எதுவும் பாதிக்கப்படவில்லை என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. 11,200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான நொய்டா விமான நிலையம் கடந்த ஜூன் மாதம்தான் பயன்பாட்டுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் பெய்ஜிங் நகரின் மையப்பகுதியில் இருந்த ஒரு தரிசு நிலம் தற்போது 47,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட பிரம்மாண்ட நகரக்காட்டு பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழலை மேம்படுத்தியதற்காக புகழ்பெற்ற சர்வதேச விருதை பெற்றுள்ள இந்த பூங்காவில் பொதுமக்களுக்காக கலை மற்றும் இயற்கை சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்றன. நகர்ப்புற பகுதியை இயற்கையோடு இணைத்து பெய்ஜிங்கின் பசுமை நுரையீரலாக மாற்றப்பட்டுள்ள இந்த பூங்கா உள்ளூர் மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சீனா ஓர் அற்புதமான நாடு என்றும் அனைவரும் அந்நாட்டிற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் டெஸ்லா தலைமை நிர்வாகி எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதனை மறுபகிர்வு செய்துள்ள அவரது தாயார் மே மஸ்க் சீனாவில் கலாச்சாரம், தூய்மை மற்றும் மக்களின் மரியாதை சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு துறையில் சீனா விரைவில் உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்றும் மஸ்க் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2026 முற்பாதையில் சீனாவுக்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கை 20 விழுக்காடு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோயில் நிதியில் கல்லூரிகள் கட்டலாம் என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் திருக்கோயில்கள் சார்பில் தொடங்கப்பட்ட 4 கல்லூரிகளில் 2 கல்லூரிகள் வாடகை கட்டடத்தில் செயல்பட்டு வருவதாகவும் அவற்றுக்கு சொந்த கட்டடம் கட்ட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தமிழக முதல்வர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் பெற்ற வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்குகளில் பதிலளிக்க முதல்வர் தரப்புக்கு வரும் 25ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் அளித்திருக்கிறது. வேட்புமனுக்களில் தவறான தகவல்கள் அளித்ததாகவும் சொத்து விவரங்களை மறைத்ததாகவும் கூறி திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி வி லட்சுமி நாராயணன் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரிய முதல்வர் விஜய் தரப்பு வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்று இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இளைஞர்களை மையப்படுத்திய புதிய கட்சியை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பேரன் சந்திரகுமார் போஸ் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சியினர் நடத்திய போராட்டம் மூலம் இளைஞர்கள் மத்தியில் உள்ள ஆதங்கங்கள் தெரிய வந்திருப்பதாகவும் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் ஆசாத் ஹிந்த் கட்சி என்ற கட்சியை தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும் சந்திரகுமார் போஸ் தெரிவித்தார். இவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அண்மையில் விலகியவர் என்பதும் அதற்கு முன்பு பாஜகவில் இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கரப்பான் ஜனதா கட்சி தொடர்புடைய நபர்களின் நடவடிக்கைகள் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய மனு மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசு, இந்திய பார் கவுன்சில் மற்றும் சிபிஐ மற்றும் மத்திய மின்னணு அமைச்சகத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கடந்த மே மாதம் ஒரு வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி கூறிய கரப்பான் என்ற வார்த்தையை சில தரப்பினர் தவறாக பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் மீம்களாகவும் அரசியல் விளம்பரங்களாகவும் மாற்றி பணம் ஈட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
நீதிமன்றத்தின் வாய்மொழி கருத்துக்களை தவறாக சித்தரித்து வெளியிடுவது நீதித்துறையின் கண்ணியத்தை குலைப்பதாக வழக்கறிஞர் ராஜா சௌத்ரி மனு தாக்கல் செய்துள்ளார். பீகாரின் பங்கிப்பூர் தொகுதியில் பாஜகவின் 30 ஆண்டுகால ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து வெற்றி பெற்ற ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் தொகுதி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதன்படி அடுத்த 1 முதல் 2 ஆண்டுகளில் படித்த 10,000 இளைஞர்களுக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தர திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காக இளைஞர்கள் தங்களின் சுயவிவர குறிப்புகளை தனது அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். கொல்கத்தாவிலிருந்து 224 பயணிகளுடன் சென்னை வந்த இண்டிகோ விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. நடுவானில் விமானத்தின் இடதுபக்க என்ஜினில் பழுது ஏற்பட்டதை உணர்ந்த விமானிகள் உடனடியாக விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து செவ்வாய்க்கிழமை இரவு 11:29 மணிக்கு முழு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு தீயணைப்பு மற்றும் மருத்துவக் குழுவினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டனர். ஆனால் நல்வாய்ப்பாக விமானம் பத்திரமாக தரையிறங்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பழனி அருகே ஆயக்குடியில் தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்ததாக புதிய நில மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஏற்கனவே 100 கோடி ரூபாய் நில விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிபிசிஐடி விசாரணை வளையத்தில் உள்ள முன்னாள் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மீது புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜஸ்டின் மணிகண்டன், நிலத்தை விற்ற மணி, வாங்கிய கந்தசாமி ஆகிய 3 பேர் மீது பழனி சார் பதிவாளர் ஈஸ்வரி அளித்த புகாரின் பேரில் ஆயக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 23 பட்டாசு ஆலைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் தொடர் விபத்தை தடுக்கும் பொருட்டு சட்டவிரோதமாக இயங்கும் பட்டாசு ஆலைகளில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி அதற்கு சீல் வைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இதற்கு பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு எழுந்தது. ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.